ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் முகவரி மற்றும் தொடர்பு எண்களை எளிதாக ஒரே நேரத்தில் புதுப்பிக்க சர்வீஸ் பப்ளிக் தளத்தில் புதிய இணைய வழி சேவை. பிரான்சில் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போருக்கு புதிய விதிமுறை. மே 12 முதல் உரிமத்தை மாற்ற 40 யூரோ கட்டணம் வசூலிப்பு. பிரான்சில் முன்னாள் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று நகராட்சி காவலர் தற்கொலை. பிரான்சில் தீவிர வலதுசாரிகளை தடுக்க புதிய வியூகம். ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதித்தார் முன்னாள் பிரதமர். பிரான்சில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை விதிகள். விடுமுறைகள் ரத்து குறித்து தொழிலாளர் சட்டம் கூறும் முக்கிய தகவல்கள். பிரான்சில் குறிவைக்கப்படும் சிறார்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இணையதளங்கள். சட்டியூ தளம் மீது நீதித்துறை விசாரணை. சொகுசு கப்பலில் ஹண்டா வைரஸ் பரவல். பிரான்ஸ் திரும்பிய பயணியிடம் ஹண்டா வைரஸ் தொற்று அறிகுறிகள். தொடர்பான விரிவான செய்திகள். வீடு மாற்றம், புதிய தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மாற்றம் போன்றவற்றை ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் அமைப்புகளுக்கும் தனித்தனியாக தெரிவிப்பது மக்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கலாம். அதற்கு தற்போது சிறந்த தீர்வாக திரையில் காட்டப்படும் பிரான்ஸ் அரசின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் சிறப்பான இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களின் புதிய தொடர்பு தகவல்களை ஒரே படிவத்தில் நிரப்பி பல அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் முற்றிலும் இலவசமாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் எளிதில் தெரிவிக்க முடியும். ஒருமுறை சொல்லுங்கள், அனைத்து அமைப்புகளும் பெறும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த தளம் செயல்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வரித்துறை, மருத்துவ காப்பீடு, வேலைவாய்ப்புத்துறை, பிரான்ஸ் டைட்ரஸ், பல்வேறு ஓய்வூதிய நிதியங்கள் மற்றும் மின்சாரம் அல்லது எரிவாயு வழங்குநர்கள் என 30க்கும் மேற்பட்ட முக்கிய தேசிய அமைப்புகளுக்கு உங்களின் புதிய தகவல்கள் தானாகவே சென்று சேரும். மேலும் கிராமம் அல்லது நகரத்தின் இணைப்பு காரணமாக பெயர் மாறுதல், தெருக்களின் மறுபெயரிடல் போன்ற நிர்வாக மாற்றங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கும் நேரங்களில் இந்த சேவை மூலம் ஒரே இணையதளத்தில் அனைத்து மாற்றங்களையும் எளிதாக புதுப்பித்துக் கொள்ள முடியும். தேசிய அமைப்புகள் மட்டுமின்றி டேட்டா பாஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் பிரான்சில் உள்ள 4500க்கும் மேற்பட்ட உள்ளூர் நகராட்சிகளுடனும் இந்த சேவை இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உங்களின் வசிப்பிட நகராட்சிக்கும் முகவரி மாற்றத்தை எளிதாக அறிவிக்கலாம். பிரான்சில் முகவரி மற்றும் தொடர்பு தகவல் மாற்றங்களை சிரமமின்றி நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கு இந்த இணையதள சேவை செயல்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது அதற்கு வெளியேயான நாடுகளில் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை பிரான்ஸ் ஓட்டுநர் உரிமமாக மாற்றுவதற்கான நடைமுறையில் வரும் மே 12ஆம் தேதி முதல் புதிய கட்டண முறை அமலுக்கு வருவதாக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமையை மாற்றிக்கொள்ள விரும்புவோர் முத்திரை கட்டணமாக 40 யூரோக்கள் செலுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை திட்டம் முதலில் மே 4ஆம் தேதி அமல்படுத்தப்படவிருந்தது. தற்போது மே 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டணம் புதிய ஓட்டுநர் உரிமத்தை தயாரிப்பதற்கும் அதனை தபால் மூலம் அனுப்புவதற்குமான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக வசூலிக்கப்படுகிறது. இதற்கான இணையவழி விண்ணப்ப நடைமுறைகள் மே 12ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளின் உரிமம் வைத்திருப்பவர்கள் பிரான்சில் குடியேறி ஓராண்டு வரை அதே உரிமத்தை பயன்படுத்தி வாகனங்களை ஓட்டலாம். ஓராண்டுக்கு பிறகு அந்த உரிமத்தை பிரான்ஸ் உரிமமாக மாற்றுவது கட்டாயமாகும். இதற்கு பிரான்சுக்கும் சம்பந்தப்பட்ட நாட்டிற்கும் இடையே பரஸ்பர ஒப்பந்தம் இருப்பது அவசியம். அத்தகைய ஒப்பந்தம் இல்லாத நாடுகளின் உரிமம் வைத்திருப்பவர்கள் பிரான்சில் ஓட்டுநர் தேர்வை மீண்டும் எழுதி புதிய உரிமத்தை பெற வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களின் உரிமம் செல்லுபடியாகும் காலம் வரை பிரான்சில் தடையின்றி பயன்படுத்தலாம். இருப்பினும் உரிமம் தொலைந்து போனால் அல்லது திருடப்பட்டால், புதிய வகை வாகனங்களுக்கான பிரிவை சேர்க்க வேண்டுமானால் அல்லது போக்குவரத்து விதிமீறல் காரணமாக புள்ளிகளை இழந்தால் அவர்கள் கட்டாயமாக தங்களின் உரிமத்தை பிரான்ஸ் உரிமமாக மாற்ற வேண்டும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் சர்வீஸ் பப்ளிக் இணையதளம் வழியாக எளிதாக மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் வெக்சின் பிராந்தியத்தில் உள்ள வில்லர்ஸ் என் ஆர்த்தீஸ் என்ற கிராமத்தில் இதயத்தை உலுக்கும் கொடூர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஹவுட்ஸ்டிசைன் மாவட்டத்தில் உள்ள கிளிச்சி லா கரண பகுதியில் நகராட்சி காவலராக பணியாற்றி வந்த 42 வயதான நபர் ஒருவர் தனது முன்னாள் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை துப்பாக்கியால் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரிந்து வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினரின் குழந்தைகள் 9 மற்றும் 13 வயதுடையவர்கள் ஆவர்.
கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பெண் தனது குழந்தைகளை அவரிடம் ஒப்படைப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றபோதே இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சனிக்கிழமை மாலை சுமார் 6 மணியளவில் இவர்களின் உடல்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக பொந்தோய்சு அரசு வழக்கறிஞர் குவைரக் லிப்ராஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் சம்பவ இடத்திலிருந்து கொலையாளி பயன்படுத்திய துப்பாக்கியும் மீட்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று வில்லர்ஸ் நார்த் கிராமம் முழுவதும் காவல்துறையினரின் வாகனங்கள் குவிக்கப்பட்டு அப்பகுதியை முழுவதும் முடக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இந்த பயங்கர சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணையை சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துயர சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்த கிராமத்தின் மேயர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தினர் அங்கு வசித்து வந்ததாக குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவத்தால் நிலைகுலைந்துள்ள கிராம மக்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவதற்காக சிறப்பு உளவியல் ஆதரவு மையம் ஒன்று உடனடியாக திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பல நாடுகளில் தீவிர புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கை கொண்ட கட்சிகளுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகி வரும் நிலையில் இது வருங்காலத்தில் சிறுபான்மையினருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையுமோ என்ற கவலை எழுந்துள்ளது. அந்த வகையில் பிரான்ஸ் அரசியலிலும் தற்போது பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தற்போதைய அதிபர் இம்மானுவேல் மக்ரோனின் பதவிக்காலம் 2027 ஆண்டுடன் முடிவடையும் நிலையில் தீவிர வலதுசாரி கொள்கை கொண்ட நேஷனல் ரலி கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து வருவது மற்ற அரசியல் கட்சிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் நேஷனல் ரேலி கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை தடுப்பதற்கான அரசியல் வியூகங்கள் இப்போதே தீவிரமாக வகுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிரான்சின் முன்னாள் பிரதமரும் ஹொரைசன்ஸ் கட்சியின் நிறுவனருமான எட்வர்ட் பிலிப் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சியின் முக்கிய கூட்டத்தில் தனது கட்சி அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை சந்தித்த அவர் தீவிர வலதுசாரி கட்சிகளின் வளர்ச்சியை எவ்விதமான திட்டங்கள் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக விளக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதிபர் மக்ரோனின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் பிரான்சின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மற்றும் தேர்தல் களத்தில் எட்வர்ட் பிலிப்பின் இந்த தொடக்கம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் தீவிரவாத போக்குள்ள கட்சிகள் ஆட்சிக்கு வருவதை தவிர்க்கவும் முற்போக்கு கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் பெரும்பாலான தனியார் நிறுவனங்களில் கடந்த 2024 ஆண்டு ஜூன் 1 முதல் 2025 ஆண்டு மே 31 வரை ஊழியர்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாட்களை வரும் 2026 ஆண்டு மே 31 கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற விதி நடைமுறையில் உள்ளது. குறிப்பிட்ட இந்த காலத்திற்குள் விடுமுறைகளை பயன்படுத்தாத ஊழியர்களின் விடுமுறைகள் முழுமையாக இழக்கப்படுமா என்ற கேள்வி தற்போது பரவலாக எழுந்துள்ளது. பொதுவாக தொழிலாளர் சட்டத்தின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்தப்படாத விடுமுறை நாட்கள் ரத்தாகிவிடும். எனினும் இதில் சில விதிவிலக்குகளும் உள்ளன. நிறுவன ஒப்பந்தம் அல்லது துறை சார்ந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுமுறை கணக்கீட்டு காலம் மாறுபடலாம். குறிப்பாக கட்டுமானத்துறை மற்றும் கலை நிகழ்ச்சி துறைகளில் ஆண்டு கணக்கீடு வேறு தேதிகளில் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஊழியர் முன்கூட்டியே கோரிக்கை விடுத்து அதற்கு நிறுவன நிர்வாகம் ஒப்புதல் வழங்கினால் பயன்படுத்தப்படாத விடுமுறை நாட்களை அடுத்த ஆண்டிற்கு மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. சில நிறுவனங்களில் இந்த விடுமுறைகள் செட் எனப்படும் நேர சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டு பின்னர் பணமாகவோ அல்லது ஓய்வு நாட்களாகவோ பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. அதேவேளையில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ விடுப்பில் இருப்பது, மகப்பேறு விடுப்பு, தத்தெடுப்பு விடுப்பு அல்லது நிறுவனத்தின் அவசர தேவைக்காக விடுமுறை பெற முடியாத சூழ்நிலை போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் ஊழியர் தங்களின் விடுமுறையை பயன்படுத்த முடியாதிருந்தால் அவர்களுக்கு சட்டரீதியான மாற்று உரிமை உண்டு என்று அரசு தரப்பில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலைகளில் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஊழியரின் விடுமுறை மாற்று கோரிக்கையை கட்டாயமாக ஏற்க வேண்டும் எனவும் தொழிலாளர் நலத்துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடந்த சில நாட்களில் கோகோலாண்ட் என்ற இணையதளத்திற்கு எதிராக பாலியல் வன்முறைகளை எளிதாக்கியதாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சிறார்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் சட்டவிரோத உள்ளடக்கங்களை கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் சட்டியூ என்ற இணையதளத்தையும் குழந்தைகள் விவகாரங்களுக்கான உயர் ஆணையர் சாரா எல் ஹைரி இந்த சனிக்கிழமை நீதித்துறையின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். எவ்வித கணக்கும் உருவாக்காமலேயே அறிமுகம் இல்லாதவர்களுடன் உரையாட அனுமதிக்கும் இந்த இணையதளத்தில் இணைந்த உடனேயே பாலியல் தன்மை கொண்ட குறுஞ்செய்திகள் வருவதாக கடுமையான எச்சரிக்கைகள் வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 28 அரசின் சட்டவிரோத உள்ளடக்கங்களை அறிவிக்கும் தளமான ஃபாரோஸ்
இணைய ஒழுங்குமுறை அமைப்பான ஆர்க்கம் மற்றும் பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் ஆகிய அனைத்திற்கும் அவர் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். ஒரு தளத்தை பற்றி எச்சரிக்கை வந்தால் அங்கு வயது சரிபார்ப்பு முறை உள்ளதா, முன்பதிவு தேவைப்படுகிறதா என்பதை முதலில் சரிபார்த்த பின்னரே உடனடியாக புகார் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக வேறு 2 தளங்களையும் அவர் நீதித்துறைக்கு அறிவித்திருந்தார். மேலும் ஜிசல் பெலிகோ வழக்கு உட்பட பல பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக இருந்ததால் கடந்த 2024ஆம் ஆண்டு முடக்கப்பட்ட கோகோ தளம் தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறார்களை பாலியல் வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்க வயது சரிபார்ப்பின்றி இயங்கும் இத்தகைய தளங்களின் நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களுக்கு 15 வயதிற்கு குறைவானவர்களின் அணுகலை கட்டுப்படுத்தும் வயது சரிபார்ப்பு சட்டம் பிரான்சில் முதல் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் இணைய சேவைகளின் பாதுகாப்பு நிலை மற்றும் சிறார்களுக்கு ஏற்படும் அபாய அளவை பெற்றோர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் 10க்கும் மேற்பட்ட புதிய சரிபார்ப்பு அளவுகோல்கள் உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் எனவும் சாரா எல் ஹைரி தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வெர்டே பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருந்த MV ஹாண்டியஸ் என்ற சொகுசு கப்பலில் பயணித்த சுற்றுலா பயணிகள் சிலருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஹண்டா வைரஸ் தொற்று இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பயங்கர வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டதால் இந்த விவகாரம் தற்போது சர்வதேச அளவில் பல நாடுகளில் பெரும் பரபரப்பையும் பீதியையும் உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பலில் பயணித்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 5 பயணிகள் சிறப்பு விமானம் மூலம் பிரான்சுக்கு அவசரமாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ள பிரான்ஸ் அமைச்சர் செபாஸ்டியன் லெக்கார்னு, நாடு திரும்பிய அந்த 5 பேரில் ஒருவருக்கு ஹண்டா வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விமானத்தில் வரும்போதே அந்த பயணிக்கு தொற்று அறிகுறிகள் தீவிரமாக தெரிய துவங்கியதாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் 5 பேருமே தற்போது தீவிர கண்காணிப்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.